ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. நன்றாக குரு வாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி, இந்த பதிவு சிம்ம லக்னத்திற்கு தினப்பலன் 10 நாட்களுக்கான தினப்பலனை கூற இருக்கிறோம். ஜூன் 22 முதல் ஜூலை 1 வரை. முதல் நாள் ஜூன் 22 ஞாயிற்றுக்கிழமை, பரணி நட்சத்திரம். பரணி இருக்கிறது 9ஆம் இடத்துல, மேஷராசியில். சுக்கரனுடைய நட்சத்திரம். பரணி, பூரம், பூராடம் இந்த மூணுமே சுக்கரனுடைய நட்சத்திரம். இந்த 3 நட்சத்திர பலன்களும் இன்றைக்கி நமக்கு இயங்கும். ஏன்னா 1ஆம் இடம் அப்படிங்கிறது நம்மளுடைய சுயபலம். அதே மாதிரி 5ஆம் இடம் என்பது இஷ்ட தெய்வம். 9ஆம் இடம் என்பது தெய்வ அனுக்கிரகம், எதிர்பார்ப்புகள், நல்ல வாய்ப்புகள், ஆரோக்கியம், நம்முடைய மூளை உழைப்பு, அறிவு சார்ந்த நன்மைகள், இதையெல்லாம் செய்யக்கூடிய இடம்தான் இது. குழந்தைகள் நலம், நம்முடைய சுப நிகழ்ச்சிகள், திருமண வரன் பார்க்குறது, குழந்தை பிறப்பு, இது சம்பந்தப்பட்ட ஆதாயத்தை கொண்ட நல்ல நாள். சுக்கிரனும் அங்கேயே இருக்கார். சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் பரணியிலே இருக்கார். சுக்கிரன் சந்திரன் சேர்க்கை பலன். அதனால் இது நல்ல அமைப்பு. அன்றைக்கி ஈவினிங் 5:36க்கு கிருத்திகை நட்சத்திரம் தொடங்குகிறது. ஒரு பாதம் மேசராசிலையும் மற்ற 3 பாதங்கள் ரிஷபராசியிலும் இருக்குது. 10ஆம் இடத்துல சந்திரன் சூரியனை போல செயல்படும் போது, சூரியன் நமக்கு லாபஸ்தானத்தில் இருந்து ராகுவை போல செயல்படுவதனால இன்றைக்கி நல்ல நன்மைகள் நடக்கக்கூடிய நல்ல நாள். எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்கும். நமக்கு என்ன காரியம் எதிர்பார்த்துட்ருக்கிறோமோ அதெல்லாம் சாதகமாக நடக்கக்கூடிய நாள். அதே போல் சுப நிகழ்ச்சிகளுக்கும் திருமண வரன் பார்க்குறதுக்கும் சிறப்பாக அமையக்கூடிய நாள். மற்றும் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ஒரு பெரிய மனிதரை சந்திக்கிறது, அரசியல் சார்ந்த ஈடுபாடுகள், கட்சி நடவடிக்கைகள், இது சார்ந்த நன்மைகளும் பொதுஜன தொடர்புள்ள வேலைகளும் இன்றைக்கு சிறப்பாக நடக்கும். திங்கட்கிழமை ஜூன் 23 மதியம் 3:16 ரோகிணி நட்சத்திரம். இன்றைக்கி தான் நமக்கு சந்திரன் பலம் பெருகக்கூடிய நட்சத்திரம். அதனால் இன்றைக்கி ஒரு 2 விதமான பலனை அனுபவிக்கலாம். இப்போ ஒரு இடத்துக்கு போகிறோம், ஒரு விஷயத்தில் ஈடுபடுறோம், அடிஷனலாக இன்னொரு விஷயத்தை நம்ம டீல் பண்ண வேண்டி வருது. அந்த மாதிரி 2 விதமான பலன்களை இன்றைக்கி அனுபவிப்போம். ஒரு தொழில் போக இன்னொரு தொழிலை நினைக்கக்கூடிய ஆற்றல் கிடைக்கும். சரி, இந்த ப்ராடக்ட்டு போக அடிஷனலாக இந்த ப்ராடக்டையும் செய்யலாமே அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆகும். வெளிநாடு சார்ந்த வேலைவாய்ப்புகள் மற்றும் நம்ம முதலீடு சார்ந்த வேலைவாய்ப்புகள், விவசாயம், உணவு தொழில், உடை தொழில், ட்ரெஸ்ஸு மேனேஜ்மெண்ட்டு, எக்ஸ்போர்ட்டு, இது எல்லாத்துக்குமே சிறப்பாக இருக்கக்கூடியது தான் இந்த ரோகிணி நட்சத்திரம் சிம்ம லக்னத்திற்கு. என்னென்னால் பணம் கொடுக்கக்கூடிய கிரகமே சந்திரன் தான். 2, 6, 10 தான் சந்திரனுடைய நட்சத்திரம் இருக்கிறது. மறுநாள் செவ்வாய்க்கிழமை ஜூன் 24 நண்பகல் 12:50 வரைக்கும் இந்த ரோகிணி நட்சத்திரம் இருக்குது. அதுக்கப்புறம் மிருகஸ்ரீஷ நட்சத்திரம் செவ்வாயினுடைய நட்சத்திரம். இப்போ நம்ம லக்னத்திலேயே செவ்வாய் கேது சாரத்திலையும் சனியினுடைய உபநட்சத்திரத்திலையும் இருக்கார். இப்போ சனி 8ல் இருக்கிறனால இன்றைக்கி கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 8ஆம் இடத்தில் இருக்கிற சனியினுடைய ஆற்றலை இன்றைக்கு செவ்வாய் ஏதோ ஒரு வகையில் தொடர்பு கொள்கிறார் அப்படிங்கிறது தான் அதனுடைய அர்த்தம். அதனால் இது நல்ல கிரகம்தான். செவ்வாய் நமக்கு ஒரு தைரியத்தோடு துணிச்சலோடு நம்மளை ஈடுபடுத்தக்கூடிய சிந்தனைகளை வழங்கக்கூடிய ஆற்றல் பெற்ற கிரகம்தான். இந்த சனியினுடைய தொடர்பு இருப்பதனால இன்னைக்கு கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். மறுநாள் ஜூன் 25 புதன்கிழமை காலையில் 10:40க்கு திருவாதிரை நட்சத்திரம். 10ஆம் இடத்துல இருக்கிற சந்திரன் 11ஆம் இடத்துல ராகுவை போல செயல்படுகிறார். அதே திருவாதிரையில் தான் சூரியனும் இருக்கிறார். அதே திருவாதிரையில் தான் குருவும் இருக்காங்க. அப்போ சூரியன், குரு, சந்திரன் இந்த 3 சேர்க்கை பலனை கொடுக்குது. இது ஒரு சிறந்த அமைப்பு. லக்னாதிபதி, பஞ்சமாதிபதி, அதே மாதிரி சந்திரன். இந்த சூரியன், சந்திரன், குரு சேர்க்கைங்கிறது ரொம்ப சிறப்பை கொடுக்கும். ரொம்ப மைன்யூட்டான வேலைகள், அதாவது நுணுக்கமான கல்வி, ஒரு நல்ல டெக்னிக்கல் மைண்டோடு செயல்படக்கூடியது,
ஒரு நபரை சந்திக்கிறதாகட்டும், ஒரு புதிய நபர்களுடைய, புதிய கஸ்டமர்களுடைய ஒரு பெனிஃபிட் ஆகட்டும், இன்றைக்கி நல்லாயிருக்கும், சிறப்பாக இருக்கும். வியாழக்கிழமை ஜூன் 26 புனர்பூச நட்சத்திரம் காலையில் 8:46க்கு தொடங்குகிறது. இது வந்து குருவினுடைய நட்சத்திரம். குருவுமே நமக்கு ராகுவைப் போல செயல்படுகிறார். 7ஆம் இடத்தில் இருக்கிற ராகு குருவைப் போல செயல்படுகிறார். சார மாற்றம்னு சொல்லி ஒரு பதிவு போட்டிருக்கேன். 12 லக்னங்களுக்கும் அதையும் பாருங்கள். நமக்கு ஜனன ஜாதகப்படி குரு வந்து நமக்கு நல்லவராக இருந்தால் இன்றைக்கி மகிழ்ச்சிக்குரிய காரியங்கள், அதாவது ரொம்ப எதிர்பார்க்காத ஒரு விஷயம், நல்ல விஷயம் நடந்துருச்சு அப்படின்னு சந்தோஷப்படக்கூடிய நாளாகவும், நண்பர்கள் அல்லது மூத்த சகோதரி வகையில் சுப நிகழ்ச்சிகள் அவங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இது அமைகிறது. மறுநாள் ஜூன் 27 வெள்ளிக்கிழமை பூசம் நட்சத்திரம். கடகராசிக்கு வந்துடுறாரு சந்திரன், 12ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு. இது வந்து சனியினுடைய நட்சத்திரம். நமக்கு தெரியும், அட்டமச்சனி நடந்துக்கிட்டு இருக்கு. லக்னத்துக்கு 8ல் சனி இருக்கிறது தான் உண்மையிலேயே அட்டமச்சனி. உங்களுடைய ராசி எதுவாக வேணால் இருந்துட்டு போகட்டும், ராசி பலனை விட்டுருங்க, லக்ன பலனை பாருங்கள். சனியினுடைய நட்சத்திரத்திலையும் கேதுனுடைய உப நட்சத்திரத்திலையும் இருக்கிறதுனால மன அழுத்தம், ஒரு ஓவர் டைமு, எக்ஸ்ட்ரா டியூட்டி, இது மாதிரியான சூழ்நிலைகள், அல்லது ஒரு வேலைக்கு 2 வேலை பண்ணுறது, ஹார்ட் ஒர்க் பண்ணுறதும் அதனால் டயர்டாகிறது, இது மாதிரி விஷயங்கள், ஞாபக மறதி, அசால்ட்டாக இருக்கிறது, இதெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் கவனிச்சுக்கணும். கொஞ்சம் நம்ம 8ஆம் இடம் அப்படின்னாலே எச்சரிக்கையாக இருந்துக்கணும். ட்ரைவ் பண்ணுறதாகட்டும், கொடுக்கல் வாங்கலாகட்டும், பேச்சு உறவுகளாகட்டும், வம்பு வழக்கு இல்லாமல் பார்த்துக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். ஜூன் 28ஆம் தேதி சனிக்கிழமை ஆயில்ய நட்சத்திரம் காலையில் 6:35க்கு தொடங்குகிறது. இது வந்து புதனுடைய நட்சத்திரம். புதன் வந்து சனியினுடைய நட்சத்திரத்திலையும் கேதுவனுடைய உப நட்சத்திரத்திலையும் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு தான். 12ஆம் இடம் 8ஆம் இடம் அப்படிங்கிறதுல கிரகங்கள் இருக்கிறது. அதுவும் சனியைப் போலவே தொடர்பு பெற்று நடத்துவதுங்கிறது நமக்கு வந்து வேலைக்கு நல்லாயிருக்கும். ஒரு சிலருக்கு சனி புதனெல்லாம் தொழில் கிரகமாகவே இருக்கும். அவங்களுக்கெல்லாம் இப்போ வெளிநாட்டு வேலையாகட்டும், திடீர் வேலை கிடைக்கிறதாகட்டும், ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டு கிடைக்கும். பட் அதே நேரத்தில் கெட்ட கிரகமாக இருந்தால், இப்போ சனியே நமக்கு கெட்ட கிரகம், நம்ம உபநட்சத்திர கான்செப்டில் 8-12 தொடர்பு இருந்தால் இன்றைக்கும் எச்சரிக்கையாக இருக்கணும். முதல் நாள் பூசமும் ஆயில்யம் ரெண்டுமே வந்து 8-12ஆகவே இருக்குது. அதாவது கிரகங்களே 8-12ல் இருக்குது. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஜூன் 29 ஞாயிற்றுக்கிழமை மக நட்சத்திரம். நம்ம லக்னத்தில் உள்ள கேதுனுடைய நட்சத்திரத்துக்கு சந்திரன் வந்துடுறாரு. ஏற்கனவே செவ்வாய் வந்து இந்த கேதுனுடைய நட்சத்திரத்தில் தான், மகத்தில் தான் இருக்கார். செவ்வாயும் சந்திரனும் சேர்க்கை பலனை தருகிறார்கள். சந்திர மங்கள யோகம் அப்படின்னு சொல்கிறோம். அதனால் இது வந்து ஒரு நல்ல தைரியமான செயல்களை ஊக்கமாக செய்கிறதுக்கு ஒரு உறுதுணையாக இருக்குது. நல்ல முடிவுகள் எடுக்கிறதுக்கும் நம்முடைய உறவுகளுக்கும் நல்லாயிருக்கும். ஜூன் 30ஆம் தேதி திங்கட்கிழமை பூர நட்சத்திரம் காலையில் 7:20க்கு ஸ்டார்ட் ஆகிறது. சுக்கிரனுடைய நட்சத்திரம். சுக்கிரனும் சூரியனுடைய நட்சத்திரத்துக்கு மாறிடுறார். அதனால் சூரியனைப் போலவும் ராகுவைப் போலவும் பலன் தரக்கூடிய அமைப்பில் இருக்கிறனால தொழில் பலம் மிக்க நாளாக இருக்கிறது. ஜூலை 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை உத்திர நட்சத்திரம் காலையில் 8:53க்கு சூரியனுடைய நட்சத்திரம் தொடங்குகிறது. சூரியன் ராகுவைப் போலவும் சுக்கிரனைப் போலவும் செயல்படுறதுனால இன்றைக்கும் தொழில் பலம் மிக்க நாளாக இருக்கிறது என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜேஎம்எஸ். நன்றி, வணக்கம்.